Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது 12th standard maths state சமச்சீர் second chapter பார்க்க போகிறோம் complex numbers. The complex numbers is a very important chapter, the same way easiest chapter. பட் அதை பார்த்தா நமக்கு ஐ வருது அப்படி பயப்படுவோம். பட் அது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. சரியா? அதான் பேசிக் படிச்சுட்டு படிக்கணும், அந்த பேசிக் நோட்ஸ்லாம் அவ்வளோதான். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா, ஆக்சுவலாக நமக்கு ரூட்குள்ளே ப்ளஸ் நம்பர்ஸ் வந்தால் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் 4, we know that 2. இப்போ ரூட் -4 நமக்கு தெரியாது இதை எப்படி எழுதுறதுன்னு ஆக்சுவலாக. ஸோ சப்போஸ் நம்ம எப்படி எடுத்தால் கூட -2ன்னு எடுத்தால் கூட it becomes -2 வருமா? இப்படி தான் ஒரு ஆன்சர். ஆனால் இது வந்து +4 ஆக்சுவலாக இல்லையா? +ன்னு அர்த்தமாயிடும். ஸோ +4 ஆமாம், அப்படி தான் எழுத முடியுமே தவிர, ஆனால் உள்ள -4 இருக்கிறப்ப நம்மளால் வெளியே ஆன்சரே எழுத முடியாது. It is not possible to take because ரூட்குள்ள என்ன மீனிங், ரெண்டுமே சேம் நம்பர் இருக்கணும். +2 -2ன்னு இருக்கக்கூடாது. இப்போ ஆக்சுவலாக இப்படி எழுதலாம் மிஸ்னா 2 × -2 எழுதுறேன் மிஸ். அப்போ இது ரூட் -4 தான் வேணா, இந்த ரெண்டு நம்பர் சேமாக இருந்தால் தான் வெளியே எடுக்க முடியும். இது கரெக்ட், அப்போ தான் -2 வரும். ஸோ ஆமாம், இந்த டிஃபிகல்ட்டிஸ் ஆக்சுவலாக நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். என்னென்னா ரூட்குள்ள இமேஜினரி, ரூட்குள்ள நெகட்டிவ் நம்பர்ஸ். So root 4 we know that, root 9 we know that, root 16 we know that, but root குள்ள நெகட்டிவ் இருந்தால் how we will proceed பண்ண முடியாது. அது பேர் ஆனால் சொல்லுவோம் இமேஜினரி நம்பர்ஸ்னு மட்டும் சொல்லுவோம். அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இட் மேபி. ஆனால் அது எப்படி வேல்யூவாக மாற்றி எப்படி ஃபர்தராக மூவ் பண்ணுறது மேக்ஸ்லங்கிறது தெரியாது. அதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ரூட்குள்ள நெகட்டிவ் -1 வந்தால் ஐ. இந்த சிம்பிள் ஒரே ஒரு திங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே டெவலப் பண்ணியிருப்பாங்க. வெரி கிளியர். இப்போ நமக்கு என்ன இங்கே ட்ரபிளாக இருந்துச்சு, அந்த ரூட்குள்ளே இருக்க மைனஸ். அதோடய 4 பற்றி பிரச்சனை இல்லை, 4 becomes 2. பட் அந்த ரூட்குள்ளே இருக்க -1 என்ன பண்ணுறது, ரெண்டாவும் ஸ்ப்ளிட் பண்ண முடியல, வெளியும் எடுக்க முடியாது, சிங்கிளாகவும் எழுத முடியல. ஸோ அதனால அந்த ரூட் -1 ஐன்னு எழுதும். அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட இமேஜினரி யூனிட். வாட் இஸ் த மீனிங்? ஐ மீன் இமேஜினரி யூனிட்னு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுத்துருக்கோம். இந்த ரூட் -4ன்னு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த ரூட்குள்ளே நெகட்டிவ் இருக்கிற நம்பர்ஸ் பேர் இமேஜினரி நம்பர்ஸ். அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கிற ட்ரபிள் இதுதான். 4 பிரச்சனை இல்லை ரூட் -4ல், ரூட் 4 வரைக்கும் பிரச்சனை இல்லை, அந்த ரூட் -1 தான் பிரச்சனை. அதனால அதை ஐன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இது பேர் இமேஜினரி யூனிட். இல்லையா? அப்போ ரூட் -1 இஸ் இமேஜினரி யூனிட். இந்த ஐயை டெவலப் பண்ணிப்போம். இப்போ சப்போஸ் ஐ ஸ்கொயர்னா இதுக்கு ஸ்கொயர் போட்டுருவோம், என்ன ஆகும்? ரூட் ஸ்கொயருக்கு கேன்சல் -1. ஐ பவர் சப்போஸ் 4னா இதுக்கு திரும்ப ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஸோ I power 4 is 1. ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ I means ரூட் -1, இதை மட்டும் படித்தா போதும். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம படிச்சிடலாம். ஸோ ரூட் I is ரூட் -1. அப்போ I square is -1. I power 4 is +1. I cube ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். I cubeனா என்ன மிஸ்? I cubeனா I ஸ்கொயர் ஐன்னு ரெண்டாக பிரிச்சிடணும். அதாவது ஆட் நம்பர் வந்தாலே இங்கே 2 வர மாதிரி அந்த ஆர்டை தனியாக பிரிச்சிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 147 இருக்குது மிஸ். அப்போது 7ங்கிறது ஆட் நம்பர் நமக்கு தெரியும். அந்த 1 மட்டும் தனியாக எழுதி 146ன்னு எழுதணும். அந்த 146 2 வர மாதிரி பிரிக்கும். அது நம்ம சம் போடுறப்ப பிரிக்கும். இப்போ க்யூப் எப்படி பிரிக்கிறோம், இதுக்குமே நீங்கள் ஐ க்யூப்க்கும் மெமரைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஐ ஸ்கொயர் ஆன்சர் -1. ஸோ -i. ஸோ ஐ க்யூப் இஸ் -i. இந்த 4 விஷயம் தான் அந்த டேப்லேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பட் ஐ மட்டும் தெரியணும், ரூட் -1, அவ்வளோதான். சிம்பிள், நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயமே. காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மேஜர் விஷயம் அதுதான், ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் மாதிரி. ஸோ அப்போ ஐ மீன்ஸ் ரூட் -1. ஸோ ஐ ஸ்கொயர் மீன்ஸ் -1, ஐ க்யூப் மீன்ஸ் -i, ஐ பவர் 4 மீன்ஸ் +1. அது எப்படி வந்ததுன்னு நான் காமிச்சிருக்கேன். சப்போஸ் தெரியலன்னா சைடில் அந்த மாதிரி போட்டுக்கலாம், போட்டு பார்த்து. ஆனால் போட உங்களுக்கு அது ஃபெமிலியர் ஆகிடும். வாட் இஸ் த ஐ வேல்யூ? ரூட் -1. ஐ ஸ்கொயர் இஸ் ஐ ஸ்கொயர். ஐ வந்து ரூட் -1. ஐ ஸ்கொயர்னா வெறும் -1. ஐ க்யூப்னா -i. ஐ பவர் 4னா +1. அதான் உங்கள் டேப்லெட் காலமில் இருக்குது பாருங்கள். பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் ஐ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ பவர் 0, எனிதிங் பவர் 0 யூ நோ தட் 1. ஐ பவர் 1 ஐ. I power 2 அதான் படிச்சோம் -1. I power 3 I power 3 -i. I power 4 1. அவ்வளோ இதை பேஸ் பண்ணி எல்லாத்துக்குமே போட. இப்போ நெகட்டிவ் எழுதுறாங்க அதே மாதிரி. I power -1 that is 1/i எழுதுவோம்.
சரியா 1/iனா இன்னொரு விஷயம் டினாமினேட்டரில் ஐ வரக்கூடாது. ஸோ எப்படி டினாமினேட்டரில் இர்ராஷனல் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதே மாதிரி டினாமினேட்டரில் ஐ வரக்கூடாது. வந்தால் என்ன பண்ணும் மிஸ், கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணும். அதே ஸ்டோரி தான் இங்கேயும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1/iன்னு இருக்கு மிஸ், i பவர் -1 இருக்குன்னா யூ ஜஸ்ட் this can be written as 1/i. நெகட்டிவ் இருந்தால் 1/i எழுதுவோம் பாசிட்டிவ்ல இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஐயோட கான்ஜுகேட் ஐ தான், ஐயாலே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். I 1 into I square. I square means -1. எனவே சைனை மேலே தான் எழுதணும், டினாமினேட்டரில் எழுதக்கூடாது. அதனால் மைனஸ் ஐன்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி i பவர் -2க்கும் இந்த மாதிரி பண்ணி கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இதே ஆன்சர் தான் இதுக்கு வருங்கிற கம்பல்ஷன் கிடையாது, சைன் மாறும். பார்த்தீங்கன்னா தெரியும். i பவர் +1 வந்து i பவர் -1 வந்து -i, i பவர் +2 வந்து -1, சி வட்டாவில் இருக்கலாம். i பவர் -2 இஸ் -1. 2க்கு பிரச்சனை இல்லை, ஈவனுக்கெல்லாம் மாறாது. கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடுக்கெலாம் சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஆடில் சேஞ்ச் ஆகுதா, 1க்கு i க்யூபுக்கு -i, i பவர் -3க்கு +i, i பவர் 4க்கு 1, i பவர் -4க்கு i பவர் +4, +4னா 1 தான். ஸோ அப்போ எப்பவுமே ஈவனுக்கு மாறாது. ஈவனுக்கு அந்த மைனஸ் போட்டாலும் மாத்திரப்ப சேஞ்ச் ஆகாது, பட் ஆடுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் பார்த்து ஆன்சர் போடக்கூடாது, கால்குலேட் பண்ணணும் எப்பயுமே. இதெல்லாம் ஒரு ஆக்சுவலாக பேசிக் கான்செப்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஜஸ்ட் மெமரைஸ் பண்ண அவசியம் இல்லை, அது 4 மட்டும் மெமரைஸ் பண்ணால் போதும். இதெல்லாம் நீங்கள் வேணுங்கிறப்ப கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ இது மட்டும் தான் மெமரைஸ் பண்ணணும். i is √-1, i square is -1, i cube is -i, i power 4 is இந்த 4 மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணால் போதும். ஸோ இதை மட்டும் எழுதி வச்சுக்கணும். i is √-1, i square is -1, i cube is -i, i power 4 is 1 + 1. அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் போதும், புரிஞ்சு படிக்கணும், அவ்வளோதான். ஸோ மெமரைஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடில் வரும் 1 வேர்ட், அவ்வளோதான். இந்த 4 மட்டும் தெரிஞ்சுட்டு இந்த பேட்டர்னில் எது வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட்டு இது 2 தெரிஞ்சாலே போதும் மோஸ்ட்லி. ஆனால் இதெல்லாம் இதுலேருந்து ஃப்ரேம் பண்ணுது 4 வரைக்கும். இதுக்கப்புறம் 4க்கு அப்புறம் திரும்ப ரிப்பீட் சேம். ஸோ இப்போ 2 வச்சும் பிரிக்கலாம், 4 வச்சும் பிரிக்கலாம். 2 வச்சு பிரிச்சிங்கன்னா -1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த சமயம் இப்படி தான் போடணுங்கிற நெசசரி கிடையாது. 2 வச்சும் போடலாம், 4 வச்சும் பிரிக்கலாம். 4 பவரில் நீங்கள் என்ன வேணால் மாற்றலாம். ஸோ இப்போ நான் இப்போ வந்து 2 வச்சு போடுவேன் பவர், நீங்கள் வந்து பவர் 4 வச்சு போட்டாலும் இஸ் இட் கரெக்ட். ஸோ இப்படி தான் போடணுங்கிற ரூல் கிடையாது. i ஸ்கொயராக நான் பிரித்தேன்னா அந்த இடத்துல -1 ரீப்ளேஸ் பண்ணுவேன். i பவர் 4ஆக பிரித்தேன்னா +1 ரீப்ளேஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். சரியா? அது 4 தான் வச்சு போடணுங்கிற நெசசரி கிடையாது. சிம்பிளிஃபை நம்ம இஷ்டம், அப்படி வேணால் போடலாம். பட் 4 வரப்போ என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த நெகட்டிவ் பிரச்சனை வராது, நமக்கு நெகட்டிவ்னால மிஸ்டேக் வராது. ஸோ 1 பவர் எனிதிங் நமக்கு தெரியும், சிம்பிளாக போட்டுருவோம். இதே -1 பவர் 3னா நீங்கள் கரெக்டாக போடணும். -1 பவர் ஆட் நம்பர், -1 பவர் ஆட் நம்பர் இஸ் மைனஸ், அது தெரிஞ்சுக்கணும். என்னது -1 பவர் ஆட் நம்பர், அதான் 1 3, ஆமாம் அப்படின்னா -1, n இஸ் ஆட். எழுதி வைங்க, இந்த நோட் தான் மெயின். சரியா? நோட் சொல்கிறப்ப இதையும் எழுதணும். ஸோ -1 பவர் ஈவன், அது nங்கிறது ஏதோ ஒரு நம்பர், +1, n இஸ் ஈவன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் -1 பவர் 3 -1, -1 பவர் 7 -1, -1 பவர் 11 -1, -1 பவர் 1001, அப்போ அது ஒரு ஆட் நம்பர் தான், அப்போ -1. ஸோ -1 பவர் 2 +1 ஈவன் நம்பர். பவரை பார்க்கணும், ஈவனாக இருந்தால் +1, ஆடாக இருந்தால் -1. இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியாமல் நிறைய பேர் ஃபுல் சம் தப்பு பண்ணுவாங்க. இந்த சின்ன விஷயம் மட்டும் தெரியாது, இந்த +1 -1 மாற்றிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டெப்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயம் எப்போயுமே கொடுக்குறப்ப படிச்சிடணும். -1 பவர் 2னா +1, -1 பவர் 1000 இஸ் ஈவன் நம்பர், ஸோ +1. -1 பவர் 1000னா ஈவன் நம்பர், ஸோ +1. -1 பவர் 10,000 ஈவன் நம்பரா ஆட் நம்பர், அது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஈவன் நம்பர், ஸோ +1 கண்ண மூடிட்டு போடலாம். அதாவது என்னன்னு ஜென்ரலாக எழுதுவோம், நம்பர்னு எழுதா நீங்கள் அதுக்கு மட்டும் படிச்சிருப்பீங்க. என்கிறது ஈவன், என்ன ஆடு என்ன ஈவன், அவ்வளோதான் பிரிப்போம். ஆட் ஈவன் நமக்கு தெரியும் இல்லையா, 1 3 5 7ல் எண்ட் ஆச்சுன்னா அது ஆட் நம்பர். 2 அது 0 2 4 6 8ல் எண்ட் ஆச்சுன்னா ஈவன் நம்பர், அவ்வளோதான். இந்த சின்ன விஷயம் மட்டும் தெரியணும். அது கிளியர்? ஸோ டேக் திஸ் அண்ட் தென் ப்ளீஸ் டு டேக் நோட்ஸ். ஓகே, so now we are going to see exercise 2.1. It is easiest sum exercise also. So simplify தான், வேறு ஒன்றும் இல்லை.
ஐக்கு பவர் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஐ பவர் 2ஓ இல்லை 4ஓ யுவர் விஷ் இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணி வேல்யூவை சிங்கிளில் மாற்றணும். ஃபைனல் ஆன்சர் 1ஆக இருக்கலாம், -1 I - I இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நீங்கள் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றணும். அதான் சிம்பிளிஃபை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின்? Exercise 2.1. Your first sum is I power I power minus a 1947 less than 1947 plus I 1950 I power 1950 50. Okay, here given I power something, here also I power something. First power இவ்வளோ இருக்கிறத நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கிறத ரெடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 7 இஸ் ஆட் நம்பர். அப்போது I தனியாக பிரிச்சிடணும். ஸோ இப்போ நான் அது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எழுதுகிறப்ப 1946 இன்ட்டு ஒரு ஐன்னு எழுதிடுவேன். என்ன பண்ணியிருக்கேன்? 4 7 4 6 1 பிரிச்சுட்டேன், ஏன்னா ஆட் நம்பராக இருக்கனால. ஸோ இங்கே வந்து ஈவன் நம்பர் தான், அதனால் எதுவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2 வர மாதிரி இதை எழுத போகிறேன், ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். I power 2 நீங்கள் 4 வச்சு கூட பண்ணலாம், பட் 4ல் ஃபுல்லாக டிவைட் ஆகுமான்னு தெரியாததுனால 2ஓ 4ஓ உங்கள் கன்வீனியன்ட் பண்ணலாம். நான் 2ல் இப்போ செக் பண்ண போகிறேன். 1946 2னா எப்படி கண்டுபிடிக்கிறது? டிவைட் பண்ணால் தெரிஞ்சிடும். எஸ், 1946 டிவைடட் பை 2 பண்ணால் தெரிஞ்சிடும். எவ்வளோ? 9 times 18 பேலன்ஸ் 1, 7 times 14 பேலன்ஸ் 3 times. பேலன்ஸ் கிடையாது, 3 times. ஸோ 973. இதை நீங்கள் I power 4 வர மாதிரியும் எழுதலாம். 2ல் வரப்போ 4லையும் கண்டிப்பாக வரும். ஸோ 4லையும் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் பண்ணாலும் ரைட் தான். சப்போஸ் 4ல் நான் ட்ரை பண்ணுறேன். 4 4s are 16 பேலன்ஸ் 3. 34ல் 8 4s are 32 பேலன்ஸ் 2. 26 4ல் வருமா? ஸோ 4 கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரபிள் இருக்கும், கரெக்டாக 4ல் ஆகாது. அப்போ நீங்கள் அதை பிரிக்கணும், அந்த எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ அதை பிரிக்கணும். எத்தனை டைம்ஸ் வரும்? 6 4s are 24 இல்லை, அப்போ +2 ஒன்று தனியாக பிரிக்கணும். இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்துட்டு இதில் 3ஆக பிரிக்கணும். இங்கே 2வை தனியாக எடுக்கணும். அது கொஞ்சம் உங்களுக்கு இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். அதனால் 2 வந்து பெஸ்ட்டு. எப்பவுமே நான் போடுறது 2ல் தான் போடுவேன், எதில் போட்டாலும் கரெக்டாக. அதனால் இவ்வளோ நம்ம யோசிச்செல்லாம் போட தேவையில்லைங்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் டூயிங் 2. ஸோ ஆட் நம்பராக இருந்தால் 1 தனியாக செப்பரேட் பண்ணிவிடுங்க, மீதியை 2 வர மாதிரி பிரிச்சுடுங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு I power 1 இருக்கும். ஓகே, ஹியர் ஆல்சோ த சேம். 1950 2 வர மாதிரி எழுதணும். எப்படி வரும்? 1950 டிவைடட் பை 2. 9 times 18 பேலன்ஸ் 1, 7 times 14 பேலன்ஸ் 1, 5. அப்போ 975. இஸ் இட் கரெக்ட்? 2 இஸ் கம்பேர்டு டு 4 ஈஸி. 4 நீங்கள் கொஞ்சம் மைனூட்டாக பார்க்கணும், டிவைட் ஆகுதா. 2 மோஸ்ட்லி ஆகும், ஈவன் நம்பர்னாலே கண்டிப்பாக ஆகும். ஆனால் 4 வந்து அப்படி கிடையாது, ஸ்கிப் ஆகி தான் ஆகும். ஈவன் நம்பர் எல்லா ஈவன் நம்பர்லாம் ஆகாது, ஸோ சேஞ்ச் ஆகும். சரியா? அதனால் 2 தான் பெட்டர். ஸோ I ஸ்கொயர் வேல்யூ I ஸ்கொயர் -1. I ஸ்கொயர் இஸ் -1. நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. I ஸ்கொயர் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம் எல்லாருமே. I ஸ்கொயர் தெரிஞ்சால் மற்றதெல்லாம் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். I power 4 ஈஸி, இதை ஸ்கொயர் பண்ணால் போதும். ஸோ I ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் -1. இதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது வேணால் -1 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், இது அப்படி இருக்குது. இந்த I power 1 அப்படி இருக்குது. ஸோ இங்கேயும் -1 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், 975. ஸோ இப்போ தான் கொடுத்தேன் ஒரு நோட் இல்லையா? -1 பவர் ஆட் நம்பர் -1 தான். இஸ் இட் கரெக்ட்? ஸோ இங்கேயும் அதே மாதிரி -1 பவர் ஆட் நம்பர் -1 தான். ஸோ ஃபைனலாக எழுதுறப்ப -I -1 -I மைனஸ் வேணால் காமனாக எடுத்து இப்படி எழுதலாம் ஒரு ஸ்டெப், அவ்வளோதான். இப்போ இவ்வளோ பெருசாக இருந்தது, இப்படி சிம்ப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே பண்ண முடியாது. இப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணுறதுல ஃபைனலில் எனக்கு பை I இருக்குது மிஸ். பை I இருக்கக்கூடாது, எப்பயுமே டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது I. அப்படி இருந்தால் கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி இப்போ நான் பண்ணல ஐயால் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் டினாமினேட்டர்லேருந்து வேனிஷ் ஆகிடும் I. ஆனால் நியூமரேட்டரில் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. டினாமினேட்டரில் எப்பவுமே இந்த இர்ராஷனல் ரூட் நம்பர்ஸ் வரக்கூடாது ஃபைனல் ஆன்சரில், அதே மாதிரி I வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன பண்ணால் கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி பண்ணுறப்ப டினாமினேட்டர்லேருந்து போயிடும். நியூமரேட்டரில் I வரும், ரூட் வரும், அது பிரச்சனை கிடையாது. டினாமினேட்டரில் தான் மெயினாக வரக்கூடாது. ஒரு கிளியர். ஸோ செகண்ட் சம் இந்த மாதிரி செகண்ட் ட்ரை பண்ணுவீங்களா? செகண்ட் இல்லை செகண்ட் போடணுமா? வாட் இஸ் செகண்ட் சம்? I power 1948. Second sum is
I power 1948 1948 minus minus I I my power minus I power also minus minus 1869. 1869. Okay, here just given fully plus, here given here also minus, the power also minus. So as usual பண்ணனும் என்ன பண்ணனும் ஈவன் இருக்கு பிரச்சனை இல்ல ஆட் இருந்தா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பண்ணனும். So ஈவன் இருக்கு 1948 அப்படியே தான் எழுதுறேன். ஆட் இருக்கவ மட்டும் 1868 மட்டும் எழுதிட்டு I power ஒரு -1 கரெக்ட்டா? -1 கொடுத்தா தான் ஆட் ஆகும். நீங்க வந்து +1 கொடுக்க கூடாது. ஏன்னா எனக்கு 69 வரணும்னா மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணுவேன். 68 +1 தான் ஆட் பண்ணுவேன். அதனால இந்த இடம் +1 மறந்துட்டு எழுதிடுவோம். ஏன்னா ப்ளஸ்க்கு தான் +1 எழுதுவோம். மைனஸ்க்கு -1 தான் எழுதணும். ஸோ -1868 மைனஸ் வேணால் -1869 வருதா செக் பண்ணிக்கலாம். எழுதிட்டு இப்படி செக் பண்ணால் தெரிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் தெரியாமல் +1 எழுதினா கூட வரலன்னு தெரிஞ்சிடும். அப்போ -1ங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த செக்கிங் வச்சுக்கணும். அப்போ தான் ஃபர்தர் சம் வந்து ஃபுல்லாக தப்பாகாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர்னா யூ ரைட் I power 2 வர மாதிரி எழுதணும். ஸோ 1948 divided by 2 9 times balance 1 7 times 4 times. So 974 minus I power minus 2 எழுதிருக்கு. I power 2 minus வெளியே வரும் அவ்வளோதான். I power 2 உள்ள இருக்கணும். I power 2 minus வெளியே இருக்கும் அவ்வளோதான். இதுக்கு by 2 பண்ணுங்க. 9 times 18 3 times 4 times. So 934 இங்கே ஒரு I power -1 இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். I ஸ்கொயருக்கு பதிலாக -1 இங்கே I ஸ்கொயருக்கு பதிலாக -1 minus 934 இங்கே I power -1 அப்படி இருக்கும். ஓகே இங்கே மைனஸ் பவர் ஈவன் நம்பர். ஈவன்னா லாஸ்ட் நம்பர் 0 2 4 6 8 இந்த 5 நம்பர்ஸில் எண்ட் ஆச்சுன்னா தட் இஸ் ஈவன் நம்பர். தட்ஸ் ஆல். அப்போ இங்கே 4ல் தானே எண்ட் ஆயிருக்கு ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர் வந்தால் என்ன சொன்னேன் +1 மைனஸ் -1 பவர் நெகட்டிவ் இருக்கு மிஸ். எப்படி மிஸ் போடுறதுனா நெகட்டிவ் இருந்தால் நீங்கள் 1/ல போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியும். 1/, மட்டும் தான் எனக்கு இந்த நெகட்டிவ் வேலை பாசிட்டிவ் ஆகும். பட் -1 அப்படியே தான் இருக்கும். ஒரு கிளியர் எப்படி எழுதுவோம் எப்பயுமே அதே தான். நெகட்டிவாக இருக்கா அதனால் 1/, போட்டு அந்த நம்பர் அப்படியே பாசிட்டிவ் எழுதும். பவர் நெகட்டிவாக இருந்தால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஆல்சோ 1/i. நெகட்டிவாக அப்படியே 1/ல எழுதும். இதை 1/, எழுதிட்டேன்னா இதை 1/, எழுதிட்டேன் இதை 1/, எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் 1 மைனஸ் இப்போ பார்த்தா புரியும் உங்களுக்கு. நெகட்டிவ் பவர் ஈவன் நம்பர் அப்போ +1 தான் இன்ட்டு 1/i. இனிமேல் தான் போடணும் அடுத்த ஸ்டெப். இதெல்லாம் சிம்பிளே பண்ணிட்டு சிம்பிளானோன்னு காஞ்சிகேட்டுக்கு போகும். இப்போ 1 மைனஸ் இதை விட்டு 1/1 பிரச்சனை இல்லை. இப்போ காஞ்சிகேட். ஓகே திஸ் இஸ் ஓகே லீவ் இட். ஐ வில் டேக் clear? So here you are just taking 1 minus 1/1 is 1 இப்போ தான் காஞ்சிகேட்க்கு போகணும். சிம்பிளாக ஆகணும். இங்கே லெவலே பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி இப்படிலாம் பை இருக்கிறப்ப பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்காது, மிஸ்டேக் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ தான் சொன்னேன் என்ன பண்ணும் ஐக்கு காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி வைக்கணும். ஐக்கு ஐயே தான் காஞ்சிகேட். ஸோ 2 + ஐயா இருந்தால் தான் 2 - I காஞ்சிகேட். ஸோ 2 டேர்ம் இருந்தால் தான் இன்பிட்வீன் சைனை சேஞ்ச் பண்ணணும். ஒரே டேர்ம் தான் இருக்கு மிஸ்னா அதுக்கு அதே தான் காஞ்சிகேட்னு எடுத்தால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் 1 minus 1 into I into I square. I square next step you just replace your answer. I square means -1. So here minus divided by minus plus. அவ்வளோதான் உங்கள் ஆன்சர். ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபைனல் ஆன்சர் இதோட பவர் கிடையாது. ஓகேவா இங்கே இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி சின்னதாக லாஸ்ட்டில் முடிச்சுடுங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு -I + 1. இதுக்கு ஆன்சர் வெறும் 1 + I. அது கிளியர். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். ஈஸி தான். பவர் 4லாம் எதுவுமே எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஆடாக இருந்தால் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆடாக இருந்துச்சுன்னா ஈவனாக இருந்தால் ஒன்றுமே பண்ண வேண்டாம். எடுத்தோன்னே 2 வச்சு எழுதுங்க. 2னா பை அந்த நம்பர் /2 பண்ணால் போதும். சைடில் /2 பண்ணால் அந்த நம்பர் கிடச்சிடும். ஆடாக இருந்தால் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் /2 பண்ணி எழுதுங்க. நெகட்டிவாக இருந்தால் 1/ல மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் எங்கெல்லாம் I ஸ்கொயர் வருதோ -1 ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமே நம்பர் சின்னதாகிடும். I டினாமினேட்டரில் வந்தால் தான் காஞ்சிகேட். நியூமரேட்டரில் வரப்போ எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஸோ மைனஸ் பவர் ஆட் நம்பர் -1
மைனஸ் பவர் ஈவன் நம்பர் இஸ் ப்ளஸ் ஒன். இந்த சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துலையும். வெரி கிளியர். தீஸ் அண்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஸோ 2 மார்க்ஸ்க்கு வர சம்ஸ் 1 வேர்டுக்கு இது மாதிரி அவங்களே ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கிரியேட்டட் கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல நமக்கு கம்பல்சரிலாம், அதில் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க பவர்ஸை சேஞ்ச் பண்ணி. ஸோ நெகட்டிவ் மைண்டில் வச்சுக்கணும், I power 2 எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பவர், நெகட்டிவ் பவர் ஆட் மீன்ஸ் -1, நெகட்டிவ் பவர் ஈவன் மீன்ஸ் +1. இது மைண்டில் இருக்கணும். I power 2 எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். சரியா? 4 வச்சு புக்கில் போட்டிருக்காங்க, இல்லை உங்கள் டீச்சர்ஸ் போடுறாங்கன்ட்டு போடாதீங்க. அது எல்லா நம்பரும் டிவைட் ஆகாது டெஃபினட்டாக. பட் 2ங்கிறது ஈவன் நம்பரில் எண்ட் ஆனாலே முடியும். நம்ம எல்லா நம்பரையும் ஈவனில் தான், ஏன்னா ஆடை தனியாக பிரிச்சுருவோமா, எல்லா நம்பருமே ஈவன் தான் வரும். ஆடாக இருந்தால் ஒன்று எடுத்துருவோம், அப்போ கண்டிப்பாக அது ஈவன் ஆகிடும். ஈவனாக இருக்கப்போ 2ஆல் கண்டிப்பாக வரும், அங்கே நமக்கு ட்ரபிளே வராது. ஆனால் 4 அப்படி கிடையாது, 4 ஜம்ப் ஆகிறதுனால ஆகாது. திரும்ப ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் தனியாக எழுதணும். அதாவது இப்போ 46 இருக்குது, உங்களுக்கு 42 தான் வருது அந்த இடத்துலனா ஒரு 2 தனியாக எடுக்கணும் நீங்கள் திரும்ப. அது வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம், 2 வச்சாலே போதும். 2 வச்சாலே மைனஸ் வரப்போ மட்டும்தான் கேபிட்டல் இங்கே மைனஸ் வரும். ஸோ மைனஸ் பவர் ஆட் நம்பர், மைனஸ் நம்பர் ஈவன் நம்பர், மைனஸ் பவர் ஈவன் நம்பர் +1. இதை மட்டும் மைண்டில் வச்சு கரெக்டாக போட்டால் போதும். 2ல் ஸ்ப்ளிட் பண்ணாலே பெட்டர். சரியா? Next exercise 2.1 third sum. What is given in the third sum? Third sum is summation I is 1 to what is given? N. N is 1 to about 12 I power n. So here given I power n, that's all. Summation meaning that's a sigma. That symbol name is sigma. That's a name is summation. And the symbol or name is sigma. Summation is sum of the terms. That is the meaning. Sum na summation meaning sum பண்ணும். எதுலேருந்து எது வரைக்கும் பண்ணும்? இந்த n இருக்கிற இடத்துல 1லேருந்து 12 வரைக்கும் போட்டு நடுவில் ப்ளஸ் போடணுங்கிறது தான் அந்த சம்மேஷன் மீனிங். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் திஸ் I power 1 ப்ளஸ் I power 2 I power 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா எது வரைக்கும் I power 12. ஒரு கிளியர். ஸோ ஃபுல்லாக நீங்கள் எழுதி வச்சாலும் ஓகே, ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ இதில் ஆக்சுவலாக நம்ம பிரிக்க போகிறோம். I power 1 we know that. I power 2 ஆன்சர் தெரியும், I power 3 தெரியும். நமக்கு I power 4 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் எழுதணும். I power 1, I power 2, I power 3, I power 4, etc. I power 12. ஓகே, ஸோ எல்லாத்தையும் எழுதினாலும் பெட்டர் உங்களுக்கு புரியணும்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் I power 1 we know that. எவ்வளோ? I power 2 -1. அதை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். I தான். I power 2க்கு -1, I power 3னா -I, I power 4க்கு +1. ஸோ இது ஒரு செட்டு 1லேருந்து 4. அப்போ 12 எத்தனை செட்டாக பிரிப்போம்? 12 divided by 4. 12 divided by 4. 12 இருக்கு டோட்டலாக, 4 ஒரு செட்டாக எழுத போகிறேன். பட் 12 divided by 4 3 செட்டு வரப்போகுது. 3 செட்டு I power 5 ஒன்று வரும் இல்லையா, நீங்கள் எல்லாமே எழுதிக்கிறது பெட்டர். I power 7, I power 8 இது ஒரு செட்டு ப்ளஸ் I power 9, I power 10, I power 11, I power 12. இப்படி பிரிச்சுட்டு செகண்ட் ஆல்சோ we are writing like this. So here I -1 -I +1. இதே மாதிரி நெக்ஸ்ட் செட் எழுதணும். I power 4 விட்டுட்டு எழுதுங்க. I power 4னா 1 இல்லை, அதனால 4 எடுத்துட்டா ஈஸி. 1 நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது. I power 4 கட் பண்ணிவிட்டு I இங்கே I power 4 கட் பண்ணால் I power 2, I power 4 மைனஸ் பண்ணிடு, 3. இங்கே 4 மைனஸ் பண்ணிடு. இந்த சேம் வே ஹியர் ஆல்சோ I power 4 ரிமூவ் பண்ணுறோம். அதாவது 4 மீன்ஸ் 4 into 2 8. இங்கே வந்து 9 இருக்கு மிஸ். அப்போ I power 4 மைனஸ் பண்ணால் I power 5 வரும். 5ல திரும்ப I power 4 மைனஸ் பண்ணும். அதாவது இப்போ 4 ஆக்சுவலாக 4 தாண்டி போகுது, அப்போ 8 பண்ணுறீங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 சிம்பிளாக. இப்போ 4னா இங்கே 4 பண்ணிட்டேன், இது ரொம்ப ஜாஸ்தி போகிறதுனால இங்கே 8 பண்ண போகிறேன் 2 டைம்ஸ். சரியா? ஸோ I power 4 அடுத்த I power 8 ஜாஸ்தியாக இருந்தால் I power 12 எல்லாம் வேணால் நீங்கள் மைனஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஏன் அதில் பண்ணுறோன்னா I power 4 தான் 1. நீங்கள் 1 என்ன பண்ணாலும் 1 தான் வரும், பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்ப ப்ராப்ளம் வராது. ஸோ I power 9 கேன் பி ரிட்டன் as I power 1. 8 மைனஸ் பண்ணிருக்கேன். இங்கே 8 மைனஸ் பண்ணால் 2, இங்கே 8 மைனஸ் பண்ணால் 3, இங்கே 8 மைனஸ் பண்ணால் 4. எழுதிட்டு இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், மற்றதுக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா -1 +1 -I +I 0. ஓகே, ஸோ இங்கே ரிமைனிங் அப்ளை பண்ண போகிறோம். I அப்படியே இருக்கும். I ஸ்கொயர் பேர் -1
I cube பேர் minus I, I power 4 பேர் plus 1. Plus 1. இது ஒரு செட். plus அடுத்த செட் அதே மாதிரி எழுதணும்னா I power அடுத்தது அதே தான் சேம் ஸ்டோரி தான். அதே அப்படியே வரும் அவ்வளவுதான். I minus 1 minus I plus 1. புரியுதா? எழுதுறப்ப I minus 1 minus I plus 1. இங்க அதே மாதிரி plus I minus 1 minus I plus 1. இப்ப I minus I plus 1 minus 1. இங்க I minus I plus 1 minus 1. It becomes 0. That's all. Very clear? So I power 1 ல இருந்து 12 வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. I power 1 ல இருந்து 4 வரைக்கும் நமக்கு தெரியும். ஏன் 4 ஃபிக்ஸ் பண்றோம்னா 4 ல தான் 1. திரும்ப 5ங்கறப்ப I ஆகும். 6ங்கறப்ப I power 2 ஆகும். So 4 ரெடியூஸ் பண்றது ரீசன் 1ங்கறனால அதோட வேல்யூ நமக்கு ஈஸியா இருக்கும் சேஞ்சஸ். அதனால இப்போ 4 இதல கட் பண்ணி எழுதிருப்பேன். இதுல 4 தாண்டி போகுது மிஸ்னா அப்ப 8. இப்போ சப்போஸ் 12 தாண்டி போயிருக்கோங்க. क्वेश्चन 24 வரைக்கும் கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? அடுத்த செட்டுக்கு. இல்லனா இதை இன்னும் வேற விதமாவும் போடலாம். எப்படி பண்ணலாம்னா நான் பண்ற மாதிரி பண்ணலாம். I power 2, I power 3 I power 2 into I power 4 I power 2 the power 2. சோ அந்த மாதிரியும் போடலாம். இது ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸா தெரியும். இப்போ நம்ம போடுற மாதிரி போட்டோம்னா I தான் ஃபர்ஸ்ட். அடுத்ததுக்கு I ஸ்கொயர் I கியூப்க்கு என்ன எழுதுவோம்? ஸ்கொயர் into I எழுதுவோமா? I power 3 இது 4 க்கு 2 power 2 I power 5 க்கு 4I அந்த மாதிரி போட்டாலே ஈஸியா வரும். சோ இதை விட அது பெட்டர். சோ இதை காப்பி பண்ணுங்க அதுலயே நான் போடுறேன். சரியா? அதுதான் ஈஸியா இருக்கும் கம்பேர் பண்றது. In this sum we are writing, so see I power 5. Okay, so summation இதை another method ல போடுறேன் ஈஸியா இருக்க மாதிரி. I power 6 I power 7 I power 8 plus I power 9 plus I power 10 plus I power 11 plus I power 12. எல்லா நம்பரையும் எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறம் as usual I ஸ்கொயருக்கு minus 1 I கியூப்க்கு படிச்சிருப்போம் minus I power 4க்கு plus 1. ஸோ மற்றதெல்லாம் பவர் ரேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி I power 4 into I power 1. ஆட் நம்பராக இருந்தால் என்ன பண்ணுவோம்? 1 பிரிச்சுட்டு அப்புறமா எழுதணும் அவ்வளோதான். இதே மாதிரி I power 6 2 வர மாதிரி எழுதணும். 2 power 3. 7 இருந்தால் 6 into 1. 7 பிரிச்சுட்டு அப்புறமா எழுதிக்கலாம். ஆமாம் 8னா I power 2 power 4. உள்ள 2 தான். வெளியே நீங்கள் 8 வரதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். ஆட் நம்பராக இருந்தால் 8 தனியாக I power 1 தனியாக பிரிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பில் போடும். ஸோ இந்த சேம் வே 10 வந்து I power 2 power 5. இது ஈஸியாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணுறது. ஸோ 11னா 10 I power 1. 12 இருந்தால் ஈவன் நம்பர் தான். ஸோ 2 power 6. அது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? I minus 1 minus I plus 1. Here I power 4 1. ஸோ வெறும் I தான். Here I power 2க்கு minus 1 replace பண்ணும். இங்கே I power 6 இருக்கு. I power 2 அது மாதிரி மாற்றோம். ஸோ இங்கே I power 2 power 4. 2க்கு எவ்வளோ போடணும்? 2னா minus 1 power 4. இங்கே I power 8 I power 2 power 4. ஒரு I power 2க்கு minus 1 power 5. I power 10க்கு I power 2 power 5. ஒரு I power 2க்கு minus 1 power 6. இப்போ simplest form மாற்ற போகிறோம். இங்கே minus I plus I minus 1 plus 1 cancel ஆயிடும். ஸோ balance I minus power odd number minus I ஸ்கொயருக்கு minus 1. Very clear? ஸோ இங்கே minus 1 அதான் minus power even number plus 1 plus I power minus 1க்கு I ஸ்கொயருக்கு minus 1 power 4 into I plus minus power odd number. So minus 1. Okay ma? Plus I power 2க்கு minus 1 power 5 into I. Minus 1 power plus 1. Even number is plus 1. So next step la I minus 1. Here minus 1 or I minus I.
இங்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பவர் ஈவன் நம்பர் ப்ளஸ் ஒன் ஸோ வெறும் ஐ மட்டும் வரும் மைனஸ் ஒன் பவர் ஆட் நம்பர் மைனஸ் ஒன் ஒரு ஐ ப்ளஸ் ஒன் இதில் கட் ஆகிறத கட் பண்ணிடணும் அவ்வளோதான் ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஐ ப்ளஸ் கம்பேர்ட் டு தோஸ் தட் சம் இட் இஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டில் யூ ஜஸ்ட் ஃபாலோ தட் next sum fourth sum I power 59 plus 1 by I power 59 fourth sum is I power 59 plus 1 by I power 59 first of all you write your I power 59 is odd number no 59 is a odd number so odd number na undu split பண்ணி எழுதிடுங்க என்ன எழுதுவோம் I power 58 into I power 1 plus 1 by அதே ஸ்டோரி தான் I power 58 into I power 1 so I power 58 2 வர மாதிரி எழுதுவோம் so divided by 2 பண்ணா 2 2s are 4 balance 1 9 கரெக்ட்டா அதே தான் இங்கேயும் I power 2 power 29 into I power 1 so I power 2 க்கு என்ன ரிப்ளேஸ் பண்ணும் minus 1 power 29 into I plus 1 by minus 1 power 29 into I so minus power odd number 9 ல முடியறனால odd number so minus 1 it is ஒரு I into I சரியா அதே மாதிரி இங்கேயும் அதே தான் சேம் நம்பர்னால அதே தான் அப்படியே எழுத வேண்டியதான் நீங்க so you are writing this minus 1 into I minus I plus 1 by minus I so negative எப்பவுமே denominatorல வைக்காதீங்க so அத சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க மைனஸை மட்டும் மேலே கொண்டு வந்துருங்க இப்போ இதில் என்னன்னா ஐக்கு எப்பயுமே என்ன சொல்லக்கூடாது டினாமினேட்டரில் வரக்கூடாது சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும் இன்ட் ஐ டிவைடட் பை ஐ வெரி கிளியர் ஸோ இன்ட் ஐ டிவைடட் பை ஐ பண்ண போகிறோம் ஸோ இதில் கான்ஜுகேட் இருக்கக்கூடாதுன்றதுனால ஒன் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ வந்து டினாமினேட்டரில் நெகட்டிவ் இருக்கக்கூடாது ஸோ நெகட்டிவ் மேலே மாற்றிக்கும் ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ரூலோ அதே தான் ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ்க்கும் ஸோ அந்த ரூல் படி சைன் மேலே வந்துருச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மளோட ஐ பார்க்கணும் ஐ டினாமினேட்டரில் வரவே கூடாது ஸோ அப்போ நீங்கள் ஐயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறீங்க இங்கே அப்போ எழுதுனா மைனஸ் ஐ மைனஸ் 1 இன்ட்டு ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயரோட ஆன்சர் ஐ ஸ்கொயர் வேலை minus 1 again the same way minus into minus plus so minus divided by minus को அதே ரூல் தான் அதனால இன்ட்னு சொல்றேன் so divide க்கு என்ன ரூலோ அதே ரூல் தான் multiply को multiply என்ன ரூலோ அதே தான் divide so negative into negative positive ல அதே மாதிரி negative divided by negative positive I by 1 போட மாட்டோம் so this has become 0 that's all okay so next sum fifth sum what is in your fifth sum I power 1 into I power 2 into எல்லாமே into power I power 2000 so என்ன பண்ணா already we know that the exponential form so exponential formula we know that exponential ல இந்த multiplication base same ஆ இருந்தா பவரை ஆட் பண்ணணும் what is the rule இந்த multiplication base same ஆ இருந்தா பவரை ஆட் பண்ணணும் அதனால ஒரே ஒரு I போட்டுப்போம் 1 plus 2 plus 3 plus etc plus 2000 very clear so இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா add plus 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 னு ஆட் பண்ணா 10th ல பார்த்திருப்போம் 1 plus 2 plus 3 plus n னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் so 1 plus 2 plus 3 plus etc plus sum of the natural numbers னு படிச்சிருப்போம் so அத கண்டினியூஸா இருக்கணும் 1 2 3 னு இருக்கணும் so sum of the natural numbers n into n plus 1 by 2 இதோட ஃபார்முலா என்ன n into n plus 1 by 2 படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்காது ஸோ இங்கே என்கிறது நமக்கு என்னன்னு பார்க்கணும் 2000 ஸோ இந்த 2000 தான் என்கிறத நீங்கள் அப்ளை பண்ண அந்த இடத்துல ஸோ இப்போ ஐ பவர் ஐ அப்படி தான் இருக்கும் பவரில் நடக்குது இது எல்லாமே ஸோ எனக்கு n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2னா nக்கு மேலே 2000 இன்ட்டு 2000 ப்ளஸ் 1 பை 2 ஓகே 2000 இன்ட்டு n ப்ளஸ் 1னா ஒரு ப்ளஸ் 1 அவ்வளோதான் இப்போ இது ரெண்டுக்கும் கட் பண்ணலாம் இல்லையா 10,000 இப்போ I பவர் இன்ட்ல பண்ணா ஒரு 3 zeros அப்படியே வந்துரும் ஓகே இது லாஸ்ட்ல 0 இருக்கு கண்டிப்பா அப்ப ஈவன் நம்பர் தான் அப்ப பவர் 2 வர மாதிரி எழுதலாமா I பவர் 2 பவர் என்ன எழுதணும் 2 ல டிவைட் ஆச்சுனா 1 0 0
1 டிவைட் ஆகிட்டு அந்த இடத்துல 0 0 10 எடுக்கணும் 10 ஆஃப் 5 5 அப்புறம் இங்கே 2 0 டிவைட் பண்ண தெரியுதா இன்பிட்வீன் ஒரு நம்பர் இன்பிட்வீன் ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ வேணா எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்ல இப்போ 1 டிவைட் ஆகலாம் 2 எடுத்துக்கலாம் 2 டிவைட் ஆகலாம் 3 எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணா எடுக்கலாம் டிவைட் ஆகலைன்னா ஸோ இன்பிட்வீன் ஒரு நம்பர் தான் பார்க்கணும் ஒரு நம்பர் டிவைட் ஆகலைன்னா யூ ஆர் டேக்கிங் நெக்ஸ்ட் 2 நம்பரையும் சேர்த்து எடுக்கிறப்ப அந்த பொசிஷனில் 0 போட்டுட்டு தான் சேர்க்கணும் சப்போஸ் 2 எடுத்து டிவைட் ஆகலை மிஸ் எனக்கு அப்போ 3 எடுக்க போகிறோம்னா இன்னொரு 0 போட்டுட்டு தான் 3 எடுக்கணும் ஸோ அப்போ டிவைட் ஆகலை மிஸ் அப்போ இன்னொரு நம்பர் எடுக்க போகிறேன்னா அந்த பொசிஷன் 0 போட்டுட்டு தான் அடுத்தது அட்டாச் பண்ணணும் ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொசிஷனை ஃபில் பண்ணுவோம் 0ன்னு ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் அது ஒன்று தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க ஆக்சுவலாக பண்ணுறதுல அந்த மாதிரி சின்ன அந்த ஒரு விஷயம் தான் பண்ணுவீங்க பட் ஃபுல் சம் கட் ஆகிடும் அதுதான் கேப்டலாக பண்ணும் 1 2s are 2 சரியா 0 0 போட்டு 1 டிவைட் ஆகாது ஸோ அந்த பொசிஷனில் 0 போட்டுட்டு தான் புரியுதா இதுக்கு 1 இதுக்கு 0 தேர்ட் 0 அந்த பொசிஷனுக்கு அப்புறம் 10 எடுத்துப்பேன் 10க்கு 5 இங்கே 2 0 போட்டிருக்கேன் I power -1 சாரி I power 2 -1 so I power 2 would answer -1 so I power 2 க்கு -1 replace பண்ண போறேன் -1 power 1 000 500 so minus power 0 ல முடியுது அப்ப ஈவன் நம்பர் so +1 அவ்வளவுதான் இந்த 1ங்கிற ஆன்சர் தான் இவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷன் வெரி கிளியர் Next sum, exercise 2.1 6th sum. So 6th one also the summation model only. Summation already பார்த்தோம்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அவ்வளோதான் ஸோ ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க தட் இஸ் சம்மேஷன் I power n power 1 to 10 I power n plus 50 n plus 50 முன்னாடி இருக்கிற சம் கொடுத்துருந்தது தேர்டில் 1 to n IN இருந்துச்சு இப்போ n plus something இருக்குது அது மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ n plus இருந்தால் என்ன மிஸ் பண்ணணும்னா யூஸ்வலாக என்ன பண்ணுறோம் அதே தான் பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை ஐக்கு பதிலாக n-க்கு பதிலாக 1 ரிப்ளேஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு பண்ணால் எவ்வளோ 1 போட்டால் 51 50 plus 1 I power 52 I power 53 I power 54 I power 55 I power 56 yes I power 57 I power 58 I power 59 I power 60 ஏன் 60யோட ஸ்டாப் பண்ணுறோம் 10 தான் போடணும் 10 வரைக்கும் தான் இங்கே என்ன கொடுத்துருவோம் அதை ரிப்ளேஸ் பண்ணணும் ஃபைனலாக 10 போட்டால் 50 + 10 60 அப்போ 51லேருந்து 60 வரைக்கும் நம்ம தேர்ட் சம் எப்படி போட்டோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு 51னால 50 தனியாக 1 தனியாக பிரிப்போம் சரியா இதை 2-3 மெத்தடில் போடலாம் எப்படி போடலாம் பவர் 4 வர மாதிரி போடுவாங்க பிரிச்சு அதுவும் போடலாம் 2 வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே 2 வச்சு பண்ணலாம் அதே ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ அப்படியே சேஞ்ச் பண்ணலாம் ப்ளஸ் I power 52 2 power 2 2s are 4 balance 1 6 26 பிரிப்போம் I power 3 சாரி I power 53 52 ஒரு I power 1 54 2 power 2 2s are 4 balance 1 7 2s are சரியா next I power 55 so odd number so 54 into ஒரு 1 next 56 க்கு I power 2 power 2 2s are 4 balance 1 8 அடுத்து 57 I power 56 ஒரு I power 1 அடுத்தது I power 58 2 power 29 8 வந்தா எப்படி 29 ல வரும் 2 2s are 4 balance 1 18 plus I power 59 58 1 59 முடிஞ்சா I power 60 2 power 30 இப்படி ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும் ஸோ I power 50 க்கு I power 2 25 ஸோ I power 4 வச்சு மாற்றினா டேரெக்டாக 1 வரும் ஆனால் 4 வந்து நீங்கள் செக் பண்ணணும் ஸோ 2 தான் பெட்டர் எப்பயுமே நம்ம பண்ணுறதுல ஸோ I power 1 கொஞ்சம் லென்த்தியாக தெரியும் பட் ஆனால் அப்படி தான் போடணும் இங்கே I power 2க்கு டேரெக்டாக போடலாம் -1 power 26 இங்கே I power 52 2 power
2 2s are 4 பேலன்ஸ் 1 6 இங்கே இன்ட்டு ஒரு I 1 போட தேவை ப்ளஸ் I பவர் 2க்கு மைனஸ் 1 பவர் 27 இங்கே I பவர் 54 54க்கு I பவர் 2 பவர் 27 இன்ட்டு ஒரு I ப்ளஸ் I பவர் மைனஸ் 2க்கு ஒரு மைனஸ் 1 பவர் 28 I பவர் 56க்கு 2 பவர் 26 முடியுது 8 இன்ட்டு ஒரு I ப்ளஸ் I பவர் சாரி மைனஸ் 2 மைனஸ் 1 வரணும் I பவர் 2க்கு மைனஸ் 1 பவர் 29 அடுத்தது I பவர் தெரியுதா அந்த லைன் ஒன் லைன் I பவர் என்ன எழுதணும்ப்போ 50 So I power 58 எழுதணும் மிஸ் 58 மிஸ் 58 எழுதுனா I பவர் 2 பவர் 58க்கு 2 2s are 4 balance 1 9 29 into ஒரு I yes plus minus 1 power 30 ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும் அவ்வளோதான் எல்லாம் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மைனஸ் 1 பவர் 25 into ஒரு I ப்ளஸ் மைனஸ் 1 பவர் ஈவன் நம்பர் ப்ளஸ் 1 அதனால் வர 1 தான் விட்டுறக்கூடாது ப்ளஸ் 1 I பவர் ப்ளஸ் 2க்கு மைனஸ் 1 பவர் 26 into I இங்கே மைனஸ் 1 பவர் ஆட் நம்பர் ஸோ மைனஸ் 1 இங்கே மைனஸ் 1 பவர் 27 into ஒரு I மைனஸ் 1 பவர் 28 ஈவன் நம்பர் ஸோ ப்ளஸ் 1 அடுத்ததில் மைனஸ் 1 பவர் 28 into I plus minus 1 power odd number so minus 1 okay here it will plus okay plus I power 2 na minus 1 power 29 into I power ada minus 1 power even number plus 1 so இதை simplify பண்ண போறோம் negative power odd number negative ஒரு I okay ma okay இங்க plus 1 இங்க negative power even number plus I into I இங்க minus 1 negative power odd number so minus I இங்க plus 1 negative power even number so plus I இங்க வரணும் minus 1 so negative power odd number so minus I plus 1 இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுது செக் பண்ணி கேன்சல் பண்ணுங்க minus I plus I plus 1 minus 1 minus I plus I plus இப்படி லைனா போனா தான் இங்க மிஸ் பண்ணாம இருக்கும் நடுவுல நீங்க நடுவுல இப்படி இப்படி அடிச்சிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க பின்னாடில இருந்து ஏதாவது ஒரு லைன் ஃபாலோ பண்ணும் நடுவுல மிஸ் பண்ணா எழுத மாட்டோம் எடுத்து சோ லைனா பார்க்கணும் லைனா அடிச்சிட்டு பேலன்ஸ் எழுதணும் சோ 1 minus I அதாவது மைனஸ் ஃபர்ஸ்ட் எழுத மாட்டோம்ங்கறனால 1 minus I this is your answer these are the important sums so remaining examples do and then come if you have doubt na I will do in the next class okay but remaining sums எல்லாம் முடிச்சிட்டு வரணும் இது 6 sumsமே நான் தான் போட்டுருக்கேன் அதனால என்ன பண்ணுவோம் நீங்க 6 sumsையும் திரும்ப ஒரு தடவை வீட்ல பார்த்து ரிப்பீட் பண்ணிட்டு வரணும் அப்ப ரிப்பீட் பண்றப்ப தான் அந்த டவுட் என்னன்னு தெரியும் இந்த இடத்துல டவுட் இந்த இடத்துல வரலங்கிறது நமக்கு தெரியணும் சரியா அதனால 6 sumsையும் ரிப்பீட் பண்ணிட்டு எக்ஸாம்பிள்ஸும் இதே மாடல்ல இருக்கு முடிச்சிட்டு வந்திருக்கணும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி எல்லா சம்மும் கவர் ஆயிருக்கு நம்பர்ஸ் மாதிரி இருக்கு எல்லா பேட்டர்லயும் ஒன்று வந்துடும் சம்மேஷன் I பவர் ஈவன் நம்பர் I ப்ராடக்ட் ஆஃப் த ஐஸ் எல்லாமே ஸோ ஒரு ரிசல்ட் மட்டும் எழுதிக்கணும் த ரிசல்ட் ரைட் நவ் ரிசல்ட் சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் I இஸ் 0 அதனால் எங்கே நீங்கள் கான்சிக்யூட்டிவ் பவர் 4 பார்த்தாலும் என்ன பண்ணிடலாம் 0 இந்த ரூலை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம போட்டதில் இந்த ரூல் கவர் ஆகும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ரூலை கவர் பண்ணி இனிமேல் அப்படியே நீங்கள் பேட்சாக 4 4 அப்போ எழுதணும்ல ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் 4 numbers consecutive 4 தான் 0 51 to 54 0 ஒரு bracket போட்டு 0 போடலாம் எடுத்தோம் இன்னும் ஈஸியா போடுறதுக்கு இந்த நோட் இது நான் ப்ரொசீஜரா போடுறது கொடுத்திருக்கேன் இன்னும் சிம்பிளா போடுறதுக்கு 1 to 51 to 54 ஒரு bracket போடணும் 55 ல இருந்து கண்டினியூஸ் ஒரு 4 55 56 57 58 ஒரு bracket போடணும் அப்புறம் 59 60 மட்டும் தனியா இருக்கும் அதை மட்டும் கால்குலேட் பண்ணனும் அப்ப இது ரெண்டு ஜீரோவா 59 60 மட்டும் கால்குலேட் பண்ணா போதும் அதுதான் இந்த நோட் So, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் sum of the first 4 consecutive sum of the 4 consecutive not first 4 னா கண்டினியூஸா இருக்கணும் 4 மட்டும் தான் 0 சரியா
அப்போ நீங்கள் 51ல இருந்து 54 ஒரு செட்டு ஃபர்ஸ்ட் போட்ட ஞாபகம் இருக்கா 55 58 இது செட்டில் வராது. அப்போ இது ரெண்டும் 0 0 வந்துடும். ஸோ நீங்கள் ஆன்சர் போட வேண்டியது வெறும் I பவர் 59 எஸ் I பவர் 59 ஈஸியாக போடலாம். அவ்வளோதான். இது ரெண்டு மட்டும் கால்குலேட் பண்ணணும். அவ்வளோதான். இவ்வளோ பெரிய வேலையே கிடையாது. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் இதை யூஸ் பண்ணி மீதி சம்ஸை போட்டு வரணும். இதை போட்டுட்டு இதை இப்போ நான் காப்பி பண்ணியிருக்கீங்களா, இதை இப்படி போட தெரிஞ்சுக்கணும் ப்ரொசீஜரை. இதை மட்டும் இந்த நோட் யூஸ் பண்ண நோட்டை எழுதணும். சம் ஆஃப் த 4 கான்சிக்யூட்டிவ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்சிக்யூட்டிவாக இருந்ததா ஜம்ப் பண்ணி தான் கிடையாது, கண்டினியூஸாக இருக்கணும். கண்டினியூஸாக இருக்கிற 4க்கு 0 I பவர். அப்போ என்ன பண்ணுவோம், I பவர் 59 மட்டும் கண்டுபிடிங்க. அவ்வளோதான். இப்போ போட்டிங்களா அந்த ப்ரொசீஜரில் வந்துடும். என்ன வரும், I பவர் 58 into 1 plus I பவர் 2 பவர் 30. இதுக்கு I பவர் 58க்கு I பவர் 2 பவர் 29 minus 1 பவர் 30. சம் இவ்வளோ தான் முடிஞ்சிடும். I பவர் இதுக்கு -1 பவர் 29 into I. இதுக்கு -1 பவர் ஈவன் நம்பர் ப்ளஸ் 1 -1 பவர் ஆட் நம்பர் -I ப்ளஸ் 1 முடிச்சா -I ப்ளஸ் 1 இப்படியே போட்டுக்கலாம். போட்டுருங்க. இந்த நோட் படிச்சதுக்கப்புறம் தான் போட முடியும். இந்த நோட் படிச்சதுக்கப்புறம் இதை இப்படி போடணும். அலிட்டர்னு போட்டு அனதர் மெத்தட்னு போட்டு இந்த நோட் ஆனால் எழுதணுங்க. ஆனால் நீங்கள் எல்லா சமயம் இப்படி போட வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு பிரிக்க தெரியணுங்கிறதுனால போட்டேன். இப்போ இந்த நோட் எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட்னு இதை எழுதுனதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் டூ இந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் போடணும்ல. அப்போ எப்படி போடணும், இந்த நோட்டை யூஸ் பண்ணி போடணும். ஒரு கிளியர் யார் போடுறப்ப இப்போ காப்பி பண்ணிவிடுங்க. நீங்கள் திரும்ப இந்த எல்லா சமயமே எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லா சமயமே போடணும். பட் யூஸ் திஸ் ரிசல்ட். வாட் இஸ் த ரிசல்ட், சம் ஆஃப் த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். சரியா, பவர்ஸ் ஆஃப் I, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பவர்ஸ் ஆஃப் I இஸ் 0 அப்படின்னு எழுதி அந்த நோட் எழுதுங்க. I பவர் n, I பவர் n plus 1 plus I பவர் n plus 2 plus I பவர் n plus 3 equals 0. n belongs to z. n வந்து என்ன வேணா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் வரணும்னு அவசியம் இல்லை. இன்டீஜர்ஸ் அப்படின்னா n 0 வரலாம், நெகட்டிவ் வரலாம், பாசிட்டிவ் வரலாம். இன்டீஜர்ஸ் n வந்து நெகட்டிவாக இருந்தால் இதை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படி ஒரு டவுட் வரக்கூடாது. நெகட்டிவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பட் கண்டினியூஸாக இருக்கும். -51 -52 -53 -54 அது அப்படியே ஒரு செட்டாக எடுத்து 0 ஒரு ப்ராக்கெட்டை போட்டு 0ன்னு எழுதிடும். சைடில் ரீசன் எழுதணும். சம் ஆஃப் த 4 கான்சிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் I இஸ் 0. அந்த I பவர் இருக்குல்ல அதில் எழுதினா போதும். இந்த சென்டென்ஸ் எழுதினா போதும். எனி ஒன் ஏதாவது நோட்டேஷன் ஆர் சென்டென்ஸ் ஏதாவது ஒன்று எழுதிடும். அந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ண மட்டும் தான் மார்க், இல்லைன்னா கிடையாது. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருந்துச்சுன்னா இருக்கும்ல அதை மட்டும் சொல்லி பண்ணணும். இப்போ அப்படி இருக்குல்ல, அப்போ இந்த சமயம் இவ்வளோ தான். இப்போ இதை ஃபுல்லாக காப்பி பண்ணணும். மீதி இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸும் இந்த நோட் யூஸ் பண்ணி போடணும். எதுக்கு நோட் பாசிபிளோ அதாவது கண்டினியூஸாக வந்தாலும். ஓகே, I பவருக்கெல்லாம் வராது, ஃபர்ஸ்ட் சம்க்கெல்லாம் வராது. I பவர் 1947க்கு வராது. கண்டினியூஸாக ஒரு 5 நம்பர் ப்ளஸில் கொடுத்தா தான். இன்ட்டுக்கு கிடையாது. இன்ட்டில் ஒரு சம் போட்டோமே அதுக்கும் கிடையாது. ப்ளஸில் கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு மட்டும். அதாவது சம்மேஷன் சம்ஸ்க்கு சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகே, பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.